தலைவரே 1,00,000 ஃபாலோவர்ஸ் என்னை நம்பி ஃபாலோ பண்ணிருக்கீங்க. நான் இது வரைக்கும் யாரையுமே ஃபாலோ பண்ணதே சொன்னதில்ல. ஏன்னா நான் யாரையுமே கம்பல் பண்ணக்கூடாது ஐயா. கரெக்ட். ஆமா, அவங்களா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது. நீங்களா பண்ணீங்க, எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க. கொடான கோடி நன்றி ஐயா. கொடான கோடி. கப்பு டப்பாங்க ஐயா. ஐயா கப்பு டப்பாங்க ஐயா. குவாலிட்டி முறுக்கா இருக்கும் ஐயா. போட்டியா டப்பாங்கன்னு போலாம் ஐயா. இழுத்தா பிஞ்சிரும் ஐயா. இதான் ஐயா கதை. வரும்போது இந்த சண்டை வலிக்கிற மாதிரிலாம் வருவானுங்க ஐயா. பங்கெல்லாம் உடஞ்சிருக்கு பாத்தீங்களா? ஆமா, ஒண்ணு உடஞ்சிருக்கு பாருங்க. ஃபுல்லா உடஞ்சு பெண்டா இருக்கா? எல்லாம் உடஞ்சிருக்கு. ஆமா, இங்கெல்லாம் உடஞ்சிருக்கு. ஆமா, அது எல்லாமே உடஞ்சுதான் இருக்கு. இங்க பாருங்க. ஓ, எல்லாம் சண்டை. எல்லாம் புஷ்டு வந்து ஒரு சேர். ஒருத்தனா இருக்கும்போது நீ 7 பேரை அந்த கும்பல்ல கோயிந்தா போடுறவெல்லாம் என்கிட்ட வேணாம். ஆம்பளையா இருந்தா தனியாவா சிங்கிளா தான் வீடியோ போடுறேன், சிங்கிளா தான் இருப்ப, சிங்கிள் செய்யலாம். அஞ்சுவதும் அடிப்பணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு. எங்க 8283? அது என்னோட வண்டி நம்பர் ஐயா. உங்க வண்டி நம்பருங்களா? ஆமா ஐயா. அந்த வண்டியை தான் ஐயா திருடின்னு போயிட்டானுங்க யமகா. ஒரே சோதனை தான் போல இது. ஆமா, சோதனை மேல சோதனை. என்ன பண்றதுன்னே தெரியல வாழ்க்கையில. எது போட்டாலும் அவனா வந்து நோண்டிடுறானுங்க. என்ன நல்லா நோண்டுறானுங்க ஐயா. யாராச்சும் அந்த வண்டி TN28V8283 மேபி எங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் வண்டி தான். கொஞ்சம் ரெஃபர் பண்ணி ஏன்னா பண்ணி கொடுங்க. அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஏன்னா நம்ம ஒரு கடையில் நம்ம வண்டி பிளேட்லாம் மாட்டுவோமா? சான்ஸே இல்லை. வண்டி பிளேட் மாட்டி வச்சிருக்காரு. சான்ஸ் இல்லைண்ணா. அவரோட ஃபீலிங்ஸே வந்து ஒரு மாதிரியா தான் இருக்கு. இருக்கிற டேலண்ட்டை கொஞ்சம் பாருங்க. வெளில எடுக்கிறேன். அந்த டேலண்ட்டாச்சும் கொஞ்சம் பாருங்களேன். டெய்லி ஒருத்தன் வந்துருவான். சத்தியமா வந்துருவான். எவனாச்சும் வந்துருவானுங்க. ஆனா வரும்போது இந்த சண்டை வலிக்கிற மாதிரிலாம் வருவானுங்க பசங்க. ஆமா, வரானுங்க. அவனுக்கு ஒருத்தனுக்கு வர மாட்டானுங்க. ஒரு 6 பேர் 7 பேரா வருவானுங்க. இப்ப நான் சிங்கிளா இருக்கேன். நான் ஆம்பளை. ஆமா, நீ ஆம்பளையா இருந்தான்னு வச்சுக்கேன். சிங்கிளாவா என்கிட்ட சண்டை போடு. ஒத்தைக்கு ஒத்தும் போது நீ ஒரு ஆம்பளைன்னு நான் ஒத்துக்கிறேன். புரியுதா? என்கிட்ட வந்துட்டு நான் ஒருத்தனா இருக்கும்போது நீ 7 பேரை அந்த கும்பல்ல கோயிந்தா போடுறவெல்லாம் என்கிட்ட வேணாம். ஆம்பளையா இருந்தா தனியாவா சிங்கிளா தான் வீடியோ போடுறேன், சிங்கிளா தான் இருப்ப, சிங்கிள் செய்யலாம். நீ ஒரு ஆம்பளை நான் ஒத்துக்குவேன் ஐயா. ஆனா அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது ஐயா. அவனா வருவான் பீம்புக்குனா ஃபுல்லா குஷ்டு வருவானுங்க. ஃபுல்லா ஒரு மாதிரி பேசுவானுங்க. அவனுக்கே தெரியாது. அடுத்த நாள் அவனுக்கு தெரிஞ்சுதான் பேசுறான். நான் வீடியோ கூட எடுக்க மாட்டேன். சப்போஸ் அவன் பேசும்போது வீடியோ எடுத்துன்னு இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாகும். தேவையில்லாம எதுக்கு நிறைய ஆகும் ஐயா. இந்த ஏரியால 7 வருஷமா குப்பை கொட்டி இருக்கேன் ஐயா. இந்த ஆங்கிள் எல்லாம் உடஞ்சிருக்கு பாத்தீங்களா? ஆமா, ஒண்ணு உடஞ்சிருக்கு. பாருங்க, ஃபுல்லா உடஞ்சு பெண்டா இருக்கா? எல்லாம் உடஞ்சிருக்கு. ஆமா, இங்கெல்லாம் உடஞ்சிருக்கு. ஆமா, அது எல்லாமே உடஞ்சுதான் இருக்கு. இங்க பாருங்க. எல்லாம் சண்டை. எல்லாம் புஷ்டு வந்து ஒரு செருப்பு வாங்குறதுக்கு ரொம்ப கம்மி பண்ணி கொடுப்பேன் தலைவா. வீடியோ போடுறதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல தான் வந்தேன். யூடியூப்ல சும்மா ஷார்ட்ஸ் போட்டதுக்கே 30K 40K எல்லாம் போச்சு. அவனுக்கு வந்து நீ யூடியூப்ல பெரிய ஆள் ஆவரியா, அது ஆவரியா, மயிர் ஆவரியா, தேவையில்லாம ரொம்ப எனக்கு மண்டை குடைச்சல் பண்ணி நான் யார் ரொம்பவும் போக மாட்டேன் ஐயா. நான் பாட்டுக்கு ஏதோ நான் லூஸா கூட இருந்தாலும் நான் தனியா தான் என் ஜீவனை வச்சு பேசுறீங்க. ஆமா ஐயா. போச்சு. அது வந்துரும் ஐயா. திருப்பி 2 நாள்ல நான் நேத்தே சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டு கிட்ட பண்ண வச்சிருக்கான். அவங்ககிட்ட சொல்லிட்டேன். நேத்து நைட்டே சொல்லிட்டேன். ஏன் மச்சான் அதுக்கெல்லாம் அழுவாத, ஃபீல் பண்ணாத, விடுமச்சான். அடுத்த கடை நல்லா இன்னும் பெருசா பண்ணணும் ஆசனா. அங்க எதை எழுதிருக்கீங்க? அஞ்சுவதும் அடிப்பணிவதும் அஞ்சாவதும் என்ன அது? அஞ்சுவதும் அடிப்பணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு. எங்க 8283? அது என்னோட வண்டி நம்பர் ஐயா. உங்க வண்டி நம்பருங்களா? ஆமா ஐயா. அந்த வண்டியை தான் ஐயா திருடின்னு போயிட்டானுங்க யமகா. ஒரே சோதனை தான் போல இது. ஆமா, சோதனை மேல சோதனை. என்ன பண்றதுன்னே தெரியல வாழ்க்கையில. எது போட்டாலும் அவனா வந்து நோண்டிடுறானுங்க. என்ன நல்லா நோண்டுறானுங்க ஐயா. எப்ப போச்சு வண்டி? ஒரு 6-7 மாசம் ஆச்சு. 6.5 மாசம் இருக்கும் கரெக்டா. 6.5 மாசம். அந்த வண்டி எங்க அம்மா வீட்டுல விட்டேன். அந்த வண்டி எடுத்து அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நான் எங்க அம்மாட்ட பேசவே இல்லை ஐயா. எங்க அம்மாவுக்கு எனக்கு சண்டையாயிடுச்சு. யாராச்சும் அந்த வண்டி TN28V8283 மேபி எங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் வண்டி தான். கொஞ்சம் ரெஃபர் பண்ணி ஏன்னா பண்ணி கொடுங்க. அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஏன்னா நம்ம ஒரு கடையில் நம்ம வண்டி பிளேட்லாம் மாட்டுவோமா? சான்ஸே இல்லை. வண்டி பிளேட் மாட்டி வச்சிருக்காரு. சான்ஸ் இல்லைண்ணா. அவரோட ஃபீலிங்ஸே வந்து ஒரு மாதிரியா தான் இருக்கு. நம்ம சின்ன பசங்களாம் எப்படி இருப்போம்? குட்டி இதுக்குள்ள விளையாடுவோம். ஏன்னா ஒரு மிஸ் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவோம். அந்த மாதிரி தான் இருக்காரு. அண்ணனோட டைப்பே வந்து வேற மாதிரி இருக்கு. டப்பாங்க தான் ஐயா. அந்த வண்டி தான் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் எங்க அம்மாட்ட சத்தியமா சொல்றேன். ஐயா நீங்க மாலை போட்டிருக்கீங்க, உண்மையா சொல்றேன். நான் எப்படி சொல்ல, அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நான் எங்க அம்மாட்ட பேசவே இல்லை ஐயா. ஒன்னும் பேசல. இன்ன வரைக்கும் பேசவே இல்லை. 6 மாசம் ஆச்சு ஐயா. யாருக்கு சண்டைடா? 135ங்களா?
RX G135. G135 ஓகே, செமையா இருக்குமே. பழைய மாடல் அது. மைலேஜும் நல்லா கொடுக்கும். 40 மெரூன் கலர் ஐயா. மெரூன் கலரு நான் நல்லா வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தேன் ஐயா. அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டேன், எப்பயாச்சும் ஒரு தடவை தான் எடுத்து ஓட்டுவேன். அந்த சவுண்ட் அப்படி போனா அதுல ஒரு 40ல தான் போவேன். அது ஒரு பறக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு ரெக்கே இருக்காது, ஆனா நம்ம அப்படியே பறப்போம். வச்சிருக்கேன் நானும், ரெடி பண்ணி வீட்டுல தான் வச்சிருக்கேன். எங்க பாட்டி திட்டுறா, எதுக்கு ரெடி பண்ணி எதுக்கு வாங்கி 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி எதுக்கு வீட்டுல வச்சிருக்க அப்படின்னா. உனக்கு அந்த இதெல்லாம் தெரியாது ஐயா. அது ஒரு ஃபீல் ஐயா. மோட்டினா ஆமா, அது ஓட்டும் போது அது ஒரு ஃபீல். அது அதுல எத்தனை தடவை விழுந்தாலும் விழுந்த மாதிரி கூட தெரியாது. ஆமா கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அங்க சராய்ப்பு போட்டுருக்கோம், ஆனா அவன் தான் கெத்து. ஆமா, அது ஒரு ஃபீல். அது அந்த வண்டி வேற என்ன வண்டி வச்சிருக்கீங்கன்னா? ராஜூத் 175 வச்சிருக்கேன். ஓகே ஓகே. நம்ம பிரவீன் ப்ரோ கிட்ட வேசார் பாடிலாம் வாங்கினேன். ஓ அது ஒண்ணு நல்லா இருக்கு. ஆமா, அது ஒண்ணு வச்சிருக்கேன். ஒரே ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டாரு, அது 1 மில்லியன் போச்சு அவர் சேனல்ல. ஓ நீங்க இப்போ நல்லா இருப்பான். இப்போ நல்லா இருக்கு. இப்போ தட்டினா ஸ்டார்ட் ஆகும். அவரு 6 மணிக்கு 5:30 மணிக்கு போனேன். அவர் வந்தது ஆனா 1 மணி தான். அன்னைக்கு சரியான மழை. அந்த மழையிலயும் நின்று அந்த வண்டி நான் வாங்கினேன். அந்த வண்டி வாங்கிட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 30 பேராச்சும் வந்தாங்க. ஆனா அந்த வண்டி எனக்கு தான் கிடைச்சது. அவர் கேட்டாரு வந்தோடனே, எதுக்கோசரம் இந்த வண்டிக்கோசரம் நீங்க இவ்வளவு நேரம் நிக்கிறீங்க இந்த மழையில அப்படின்னு கேட்டாரு. ஒரே வார்த்தை தான், லவ் தான் அப்படின்னு. வாங்கினீங்க? 1 வருஷத்துக்கு மேல இருக்கும். அப்ப அந்த ஷார்ட்ஸ் நான் பாத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நான் பாத்துருக்கேன். அதான் வந்து மைண்ட்ல பாத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன டைலாக் எல்லாம் பாத்துருக்கேன். அதான் லவ் தான் அப்படின்னு. ஓகே ஓகே. உடனே குத்துட்டார்ல அத. ஆமா, நான் ரொம்ப நேரம் நின்றுந்தேன். மழை செம்ம மழை, நனைஞ்சிட்டே அப்படியே நின்றுட்டே இருந்தேன். வந்தோடனே அப்படியே எனக்கு எதுக்கோசரம் கிடையாது, லவ் தான் சார் அப்படின்னா. நாங்களும் அந்த லவ்வுக்கோசரம் தான் சார் இந்த பைக்ல விற்கிறோம் அப்படியே கொடுத்தா. உண்மையாதான் இருக்காரு. ஆமா, இல்ல அவரு தெரியும், பார்க்கும் போதே தெரியும் இவங்க இதுக்காக தான் வந்து நம்ம ஓப்பனா சொல்லி கொடுத்துருவாப்ல. அந்த ஓப்பனுக்கோசம் தான் எல்லாருமே அவர்கிட்ட தேடி போறாங்க. அப்பெல்லாம் வண்டியும் வச்சிருப்பாங்க, வேற ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நம்ம கூட இருக்க பிரதர் மாதிரியே பாத்துப்பாங்க. ஆமா, நான் இன்ன வரைக்கும் வச்சிருக்கேன். நான் அப்பயே ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த வண்டியை எடுத்துட்டு வந்து என் வீட்டுல விட்டுருக்கலாம் போல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க நிறுத்தி வச்சிருந்தேன். அதுவும் போத்தி ஈத்திலாம் வச்சிருந்தேன். அதை அட்டாமா பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறானு. நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு எதனா சொல்ல விரும்புறீங்களா? ஃபாலோவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்போ என்ன மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் புதுசா ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்றாங்க, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்றாங்க, அவங்களுக்கு எதனா ஒரு நல்ல மெசேஜ் நீங்க வந்து அவங்களுக்கு மெசேஜ் கொடுக்கணும் ஐயா. இல்ல, நீங்க நல்ல வீடியோவா நீங்க கொடுக்கணும். நல்லா அவங்க பல்ஸ புரிஞ்சுக்கோங்க. ஓகே, புரியுதுங்களா? அவங்க எந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டாலே அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்கள புரிஞ்சுக்குவாங்க ஐயா. அப்படியே ஃபாலோவர்ஸ் கூட்டிகிட்டே போவோம். இது வரைக்கும் நானும் ஒரு இன்ஸ்டால ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சேன். இப்பதான் ஒரு 5 மாசம் ஆச்சு. நான் வந்து பசங்களோட பல்ஸை புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அவங்க வைபை புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வைபுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம். 2024 முடிஞ்சா இன்னும் 1 மாசம், 1 மாசம் தான், 25 வரப்போகுது. அவங்க வைபை நான் பிடிச்சேன் கரெக்டா. அந்த வைப்ல நான் ஒரு 2-3 மாசம் டிராவல் பண்ணேன் மாதிரி. நான் இது வரைக்கும் ஒருத்தர் கூட ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க எதுவுமே சொன்னது. 1 மில்லியன் வந்துச்சு. 1 லேக் 1 லேக் 1 மில்லியன்லாம் அதெல்லாம் ரொம்ப நாள் டப்பாங்க ஐயா. டப்பாங்கன்னு வராங்க ஐயா. 1 லேக் ஃபாலோவர்ஸ். ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் தான். நான் இது வரைக்கும் எனக்கு ஒரு எடிட்டிங்ல பண்ணி ஒரு டேங்க் சொல்லணும்னு ஒரு ஆசை. சொல்றீங்க, நம்ம உங்க ஃபாலோவர்ஸ்க்கு கூட சொல்லலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தலைவரே, 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் என்னை நம்பி ஃபாலோ பண்ணிருக்கீங்க. நான் இது வரைக்கும் யாரையுமே ஃபாலோ பண்ணதே சொன்னதில்லை. ஏன்னா நான் யாரையுமே கம்பல் பண்ணக்கூடாது ஐயா. கரெக்ட். ஆமா, அவங்களா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது. நீங்களா பண்ணீங்க, எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க. கொடான கோடி நன்றி ஐயா. கொடான தப்பு டப்பாங்க ஐயா. தப்பு டப்பாங்க ஐயா. குவாலிட்டி முறுக்கா இருக்கும் ஐயா. போட்டியா டப்பாங்கன்னு போலாம் ஐயா. இழுத்தா பிஞ்சிரும் ஐயா. இதான் ஐயா கதை. இழுத்தா பிஞ்சிரும். ஆமா ஐயா, எல்லா செருப்பு பியும் ஐயா. எல்லா இதுமே ஆகும் ஐயா. நம்ம கிட்ட அவங்கள்ட்ட ஓப்பனா சொல்லிட்டோன்னு சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் பிசினஸ் பார்க்கல ஐயா. உண்மையா பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் பிசினஸ பார்க்கல. நான் 2வது பிசினஸ பார்த்தேன். 3வது என்டர்டைன்மெண்ட்டை பார்த்தேன். நான் பிசினஸ் எதிர்பார்க்காம எனக்கு அவ்வளவு பேர் வருது. ஆனா என்னால கொடுக்க சத்தியமா ஸ்டாக் இல்ல. நான் இங்க வரும்போது ஃபீல் பண்ணது ஸ்டாக் இல்ல. நிறைய கடன் வாங்கணும். கடனால நிறைய பாதிப்பு வரும். எனக்கு இருக்கிற கமிட்மெண்டே மாசம் இந்த கடைக்கு 10,000 வாடகை கட்டணும். இந்த வண்டி இன்னும் 2 மாசம் டியூ இருக்கு. இந்த புல்லட்டுக்கு இது 2 மாசம் டியூ முடிஞ்சிச்சுன்னா எனக்கு அவ்வளவுதான் நிம்மதி. அதுக்கப்புறம் வீட்டு வாடகை இருக்கும், சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா. அவரே எவ்வளவு ஃபீல் பண்ணாம உங்களுக்கு செருப்பு கொடுக்குறாரு. அவரு அதுக்கு எவ்வளவு ஃபீல் பண்ணுவீங்க நீங்க? இல்ல ஐயா, நான் மக்களுக்கு வந்து உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஐயா. அந்த ஆஃபர்லாம் கிடையாது ஐயா. ஆஃபர்லாம் வந்து போடலாம் ஐயா. ஒருத்தவங்களோட ஸ்டைல் அது போடலாம். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இது பாத்தீங்கன்னா இது டெல்லி ஐட்டம். ஓகே, இது டெல்லி ஐட்டம்.
இது பாத்தீங்கன்னா விகேசி பிராண்டு. ஓ இது விகேசி பிராண்டுங்களா? ஆமா, இது ரப்பர் வேற, இது ரப்பர் வேற. ஆமா, ரொம்ப வித்தியாசத்துல லைட்டா தெரியுது. நிறையவே இருக்கும், 50க்கு 50 இருக்கும். இது போட்டீங்கன்னா ஒரு ஃபீலே இருக்காது, ஒரு கம்ஃபர்ட் இருக்காது, தேங்காய் மட்டை மாதிரி இருக்கும். இது போட்டீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும். நான் சொல்லியே கொடுத்துருவேன், அவங்களுக்கா பிடிச்சத வாங்கிக்குவாங்க. விகேசி பிராண்ட். ஆமா, விகேசி பிராண்ட் தான் ஒரிஜினல். டிஃபரெண்ட் பிரைஸ் ஐயா இது பாத்தீங்கன்னா ஐயா நான் 200 ரூபா கொடுக்குறேன், இது 419 ரூபா வருது. இதுக்கு எனக்கு கம்பெனிக்காரன் 100 ரூபா கொடுப்பான், 70 ரூபா கம்மி பண்ணுவேன். ஒரு சில நேரத்துல 50 ரூபா தான் பண்ணுவேன். வியாபாரம் நல்லா ஏத்த மாதிரி நீங்க பண்ணி, வியாபாரம் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் டல்லா இருந்ததுன்னா 50 ரூபா தான். வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, ஒரு 6 ரூபா 5 ரூபா ஓடி இருக்குன்னா 70 ரூபா இருந்தா போ, ஹாப்பி போ, அவ்வளவுதான். நம்மளுக்கு இன்னைக்கு இந்த 70 தானே நம்மளுக்கு, வேற எதுவும் இல்லடா அப்படின்னு விட்டுருவீங்க, அவ்வளவுதான். இன்னொன்னு கேட்க நினைச்சேன், என்ன பிஸ்தா பைசா கலாய்க்கிறீங்களாமே? நான் அவரை கலாய்க்க போறேன்? இல்ல இல்ல இல்ல, தேவையில்லாம எங்க அண்ணன் எடுக்கிறீங்களாமே. ஐயா அண்ணன் பிஸ்தானா நாங்க தான் பிஸ்தா தலைவரே அப்படின்னு சுத்தின்னு இருக்காரு விஜய். ஆமா, விஜய் அண்ணா மஸ்தா சுத்தின்னு இருப்பாப்புல. விக்கு ஒண்ணு வாங்கி குத்தா இன்னும் நல்லா மஸ்தா இருப்பாப்புல. ஆமா, ஜாலியா இருப்பாப்புல. கடைக்கு டான்ஸ்லாம் போட்டு பார்த்தேன் நான் அவர் கடல, வேற லெவல் மஜாவா பண்ணி ஜாலியா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் நம்ம தலைவருக்கு வரும். நிறைய என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க ஐயா மக்கள். பிசினஸ் பிசினஸ் பிசினஸ்னா எப்ப பார்த்தாலும் காசு காசு, ஒரு என்டர்டைன்மெண்டா போகண்டா. ஆமா, ஒரு என்டர்டைன்மெண்ட். இப்போ கடைக்கு வந்தாவே டப்பு டக்காங்க ஐயா, தலைவரே தான் கூப்பிடுறாரு, வாங்க ஐயா உங்களுக்கு என்ன வேணும் ஐயா, சின்ன பையனா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி ஐயா. ஹாப்பினஸ் ஐயா, அவ்வளவுதான் ஐயா. எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு, இறந்துட்டாப்ல. அவருக்கும் வயசு இருக்கும் 97க்கு மேலே இருக்கும். 97 மேல ஃப்ரெண்டு உங்களுக்கு? ஆமா, ஆமா, அவருதான் என் ஃப்ரெண்டு. அதுலதான் இருந்தாரு. இப்ப இதே சபரிமலை சீசன்ல போன வருஷம் 18ஆம் தேதி இறந்தாரு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான், ஒரு வருஷம் ஆச்சு. அவருதான் உங்க ஃப்ரெண்டு, வேற யாரும் ஃப்ரெண்டு கிடையாது? பாத்தீங்களா, ஒருத்தர் தான் ஃப்ரெண்டு, அதுவும் அவர் 97 வயசு, அவர் தான் ஃப்ரெண்ட். அவர் 97 வயசுக்கு மேலே. எத்தனை வருஷம் நட்பு இப்போ அவருக்கு உங்களுக்கும்? ஒரு 5-6 வருஷம். 5-6 வருஷம் தான் நட்பு. ஆமா, நான் இங்க வருவாரு, உட்காருவாரு. ஊர் வந்து போடி நாயக்கம்பட்டி, ஜாலியா பேசுவாப்ல. நானும் நல்லா ஜாலியா பேசுவேன். கொம்பு வச்சுப்பேன், கொம்புல அடிப்பாரு. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்குமாம் கொக்கு, நீ கொக்குடா உட்கார்றா கடையில அப்படின்னு உட்கார வச்சாதான் நான் புஸ்கு புஸ்குன்னு ஓடி போயிடுவேன் வீட்டுக்கு. கடல இருக்க மாட்டீங்க? இருப்பேன். திடீர்னு ஒரு வியாபாரமே இல்ல, ரொம்ப உள்ளே நான் அவன் கடையை மட்டும் ஊர் சுத்த போவான், நான் மட்டும் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து டிவி பாப்பேன், அந்த மாதிரி பண்ணுவேன். அப்படி ஃப்ரெண்டானவர்? ஆமா, அப்படி ஃப்ரெண்டானது. நல்ல டைப் ஐயா. அந்த மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா வயசானவர்னா அது ஒரு இதுதான் ஐயா. கரெக்ட். ஆனா அப்படியே வீம்பா இருப்பாப்ல. அப்படி இருப்பாரு. ஆமா. உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு என்ன ஒரு 30 இருக்கும் ஐயா. 30 97. அப்பா செம்ம டிஃபரெண்ட். ஆமா ஐயா, வருவாரு ஐயா, எங்களோட தான் உட்காருவாரு. லேப்டாப் ஒன்று வச்சிருப்போம், 2 பேரும் உட்காந்து ஒரே எம்ஜிஆர் படம் நம்பியார் படமா உட்காந்து. அதனால உங்களுக்கு அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்குதா? பண்ணுங்களா? நம்பியார் மாலை போட்டுருவாரு இந்த மாசம். வேணா நம்பியார் தானே அவரு? ஆமா, எம்ஜிஆர் கூட சண்டை போடுவாரு. ஆமா ஆமா, அவர் தான் நம்பியாரு. ஆமா, அவர் சொல்றேன். ஆமா, இறந்துட்டாரு. இந்த மாசம்லாம் அவரு அப்படி இருப்பாரு. ஆமா, ரொம்ப நம்பியார் மாடல்லாம் வேற லெவல் அந்த இடத்துல. ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்கும். அவரு ஏன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அவரோட நடிப்பு ஐயா. நடிப்பு அது ஒரு கலை ஐயா, அது ஒரு கலை. நீங்க ஒரு வேஷம் போட்டிருந்தீங்களே, அது கூட எம்ஜிஆரோட வேஷம் தானே? சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்து ஆடி வந்த கரெக்டா பாருண்ணா. கரெக்டா ஐயா. எனக்கு இந்த சீன் போடலாம், இந்த கார்ல இருந்து விட்டு வரேன் அந்த மாதிரிலாம் பிடிக்கல ஐயா. நான் கோமாளியா இருந்தாலும் பாக்குறோம் சிரிக்கிறாங்க, அது ஒரு ஹாப்பி. சூப்பர். ஆனா அது சிரிக்க வைக்கும் போது, அது போடும் போது கூட அது எடுத்துட்டு வருமோ, அது ஒரு ஃப்ளோல வரணும். அவங்க வீடியோ பார்க்கும்போது எனக்கே ஒரு ஃபீலிங் வரும். பாரு மனுஷன் என்ஜாய் பண்றான்டா. அவன் கடையை பத்தி சொல்ல, நீங்க எந்த இதுலயும் கடையை பத்தி சொன்னது இல்ல, எந்த ஒரு வீடியோலயும் கடையை பத்தி சொல்லல. ஏன்டா எனக்கு மெசேஜ் பண்றீங்க, ஏதோ ஆம்ஸ்டாங் ஓடுனது, பொம்மை, நீங்க முன்னாடி 4 தோசை கொடுத்தா பாருங்க ஐயா, தோசை குஸ்கா சாப்பிடுங்க ஐயா, குஜிகா சாப்பிடுங்க ஐயா, குஜிகா. இது எல்லாமே பாத்துருக்கேன் பாத்தீங்களா.
சான்ஸே இல்ல ப்ரோ, செம வேற லெவலு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ உங்களை மீட் பண்ணதுக்கு. ஓகே, முக்கியமா வந்தது பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, எப்படி கடல இருக்கீங்க அப்படின்னு காட்டுறது தான். உங்களோட இது வரைக்கும் நான் வந்து செப்பல் எவ்வளவு கேட்கறீங்க, இது எவ்வளவு பேர் இன்னும் கேட்கவே இல்லை பாத்தீங்களா. கேட்கல. ஜாலியா ஃபன்னா வரணும் சொல்லிட்டாரு. நான் இவர் நம்பர் வந்து இன்ஸ்டாகிராம்ல இல்ல, இவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு அப்படிதான் வந்தேன். அண்ணன் வேற லெவலு, ஜாலியா ஒரு ஃபன்னா ஒரு வீடியோ பண்ணோம், அதுக்காக மட்டும் தான் வந்தேன். அண்ணன் இதோட இன்னும் மேலும் வளரணும்ட்டு நம்ம பேட்ரப் டீம் சார்பா கேட்டுக்கிறேன் ஐயா. தேங்க்ஸ் ஐயா, நம்ம வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் கேட்க மாட்டார், பட் ஆனால் நான் கேட்குறேன். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல வேணும் அப்படின்னா நம்ம பேட்ரப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க, மறக்காம அந்த ஷேர் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்றீங்க, டிங்குன்னு அழுத்துங்க ஐயா. தப்பாங்க ஐயா போடுனா லாஸ்டா நானும் ஒன்று எடுக்கிறேன். எதுனா உனக்கு நான் இது ஐயா தப்பாங்க ஐயா, தப்பாங்க ஐயா. சும்மா குவாலிட்டி முறுக்கா இருக்கும் ஐயா, போட்டீங்கன்னா டப்பாங்கன்னு இருக்கும் ஐயா. இழுத்தா பிஞ்சிரும் ஐயா. பிஞ்சிருமாண்ணா? ஆமா, இது இழுத்தா பிஞ்சிரும் ஐயா. ஓகே ஐயா, நன்றி ஐயா. இதாயா கதை.